ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு BullsStreet. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஹை வேல்யூ உள்ள லக்ஸரி ப்ராடக்ட்ஸ், அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி லக்ஸரி ப்ராடக்டில் வந்து வசதி படைத்த பணக்கார பைத்தியங்களுக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது உடன்பாடு கிடையாது. ஸோ லக்ஸரி இஸ் ஆல்வேஸ் லக்ஸரி, அதுக்கான வேல்யூ இருக்க தான் செய்யுது, சிக்னிஃபிகன்ஸ் இருக்க தான் செய்யுது, அதுமாதிரி சொல்லுவாங்க. அதுபோல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை வந்து பிடிச்சி உள்ளே இழுக்கிறதுக்கு ஒரு தந்திரமாக சில விஷயங்கள் சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு கம்பெனிங்க பண்ணிகிட்ருக்கு. இதை நம்பிக்கிட்டே போய் இந்த ஸ்டாக்கில் போய் எல்லோரும் விழுறாங்க. ஏன் விழுறாங்க, இந்த ஸ்டாக் என்ன செய்ய போகிறாங்க, இந்த ஸ்டாக் நம்மளை வச்சு செய்ய போதா அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்தா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படிங்கிறக்காக தான் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் வருது, ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்ருக்கோமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். 10,000 அதிகபட்சம் ஒரு 15,000 இதுக்குள்ளே ஒரு கேபிட்டல் இருந்துச்சுன்னா இதை வச்சுட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனோட டிசைனு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிசல்ட் வெரி லோ. ஸோ ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இந்த லிமிட்டுக்குள்ளே இது வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதத்துக்கு 30, இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸ் தான். ஸோ லோ ப்ரைஸ்னால் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னா அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து பண்ணும்போது, அதை டைம்லி ட்ரேடிங்காக பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படிலாம் பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். அப்படியே வந்தாலும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 3வது ஹைலைட்டு, யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் நமக்கு தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்கு என்ன பெருசாக வேணும் அப்படின்னு, அந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு இந்த BullsStreet கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த BullsStreet கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், ரொம்ப பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை வேணும். இது ஸ்லோ ப்ராசஸ்ஸு. இந்த BullsStreet கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசினோன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். இதுக்கு ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃபர் 7,999 பெர் மந்த். இந்த ஆஃபர் சீக்கிரமே முடிஞ்சிடும், அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, ட்ராவல் பண்ணிட்டே இருக்கீங்க, அதில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல் இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே செய்யாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறதா சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த். இதுக்கான ஆஃபர் ரேட்டு 7,999 பெர் மந்த். இந்த ஆஃபரை முடிவுக்குள்ள பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம வேகமாக வீடியோவில் போய் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை உள்ளே இழுக்கிறதுக்கு என்ன ஒரு தந்திரம் பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து EV செக்மெண்ட் உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து மிண்டா கார்பரேஷன் லிமிடெட், MINDA, மிண்டா கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை, 2030 நாங்கள் அப்படி இருப்போம், இப்போ உள்ள சூழ்நிலையை விட 3 மடங்காக வருமானத்தை பெருக்கி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி, திஸ் இஸ் அவர் விஷன் ஃபார் 2030 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கம்பெனி வந்து தன்னோட விஷன் பற்றி பேசுதுன்னா அது பாசிட்டிவாக சொல்கிறாங்க. நம்ம ஜென்ரலாக ஒரு ஜென்யூனாக நினைப்போம். நம்ம இவங்க 2030 என்ன ஒரு 5 வருஷம் இருக்குது, 2030 3 மடங்காக நாங்கள் பெருகி இருப்போம், எங்கள் நிறுவனம் வளர்ந்திருக்கும், வியாபாரம் வளர்ந்திருக்கும், லாபம் வளர்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அள்ளி விடுற மாதிரி தெரியல. அவங்க வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக சொல்கிறாங்க. இந்த ஃபோக்கஸ்டாக சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு நடக்கிறது இருக்கட்டும், இன்றைக்கி என்ன அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு EV செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து
புதுசாக வந்து ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்னு அதை பற்றி எதுவுமே சொல்ல. நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் ஒரு இனோவேட்டிவாக நாங்கள் ஆர்என்டி பண்ணுறோம், புதுசாக ஒரு டெக்னாலஜியை வந்து கொண்டு வரோம், அதுக்கு பேட்டன்ட் வாங்குகிறோம், நாங்கள் தான் அதில் வந்து புதுசாக கண்டுபிடிக்க போகிறோம், இதனால் வந்து இதில் வந்து ப்ரைஸிங் வந்து நாங்கள் சீப்பாக கொண்டு வருவோம், குவாலிட்டியை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுவோம், அந்த மாதிரி எதையுமே அவங்க டெக்னிக்கலாக அந்த சைடு டெக்னிக்கல் நான் சொல்லுது ஷேர் மார்க்கெட் டெக்னிக்கல் சொல்லலை, இந்த இன்ஜினியரிங் டெக்னிக்கல் அதை பற்றி எதுவுமே அவங்க பேசாமல் நாங்கள் அப்படியே 3 மடங்கு ஆகுவோம் அப்படி இது ஏதாவது தேர்தல் வாக்குறுதி மாதிரி இருக்குது. அப்போ இந்த கம்பெனியை பார்க்கும்போது இந்த கம்பெனி என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஸோ இந்த கம்பெனி வந்து 3 மடங்காக பெருகுது அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அடிப்படையில் நம்ம நம்புறது, அது ஒன்றுமே தெரியாது நமக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸை வந்து பாஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து எங்கள் ரிசல்ட்ஸ் இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் 5 இயர்ஸில் எங்கள் ரிசல்ட்ஸ் இப்படி வரும், ஒவ்வொரு குவார்ட்டரில் எங்கள் ரிசல்ட்ஸ் இப்படி வரும், ஒவ்வொரு இயரில் இயர் டு இயர் இப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டேப்லேஷன் போட்டு கொடுத்து இந்த மாதிரி போகும்போது ப்ரொக்ரெசிவாக ஒரு கரலேட்டிவாக நாங்கள் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலாவது ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி இல்லை நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஸோ லெட்டஸ் டேக் இட் அஸ் கிராண்டட் போகிறாங்க 3 டைம்ஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டே பார்த்தாலும் கூட. ஸோ இவங்க வந்து இந்த இவி இதில் வந்து பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்றாங்க. ஸோ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னால் அதுதான் ப்ளஸ்ஸு அதுதான் மைனஸு. ஏன்னா அந்த டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் எல்லாமே வந்து ஒன்று ஸ்லோவாகும்போது ஒன்று ஸ்பீடப் ஆகும், அப்போ காப்பாற்றும் ஆவரேஜ் சக்ஸஸ் வரும். அதில் மேஜர் போர்ஷன் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா வந்து ஒட்டுமொத்தமாக கம்பெனியை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுரும். அதுதான் 3 மடங்கு இல்லை -3 மடங்கு போகிறக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக்கில் ஒரு மேஜராக வந்து ஒரு நெகட்டிவிட்டி என்னென்னு பார்த்தா, இந்த செக்மெண்ட்டே ஒரு சைக்கிளிக்கான ஒரு செக்மெண்ட்டு. அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போனாலும் திரும்பவும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து சைக்கிளிக் ஸ்டாக்கை வந்து லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு எடுக்கவே கூடாது, சீசனல் பையிங்க்கு நான் வச்சுக்கணும் தவிர அந்த சமயத்தில் இருக்கா ஓகே வாங்குகிறோம் விற்கிறோங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்தா ரா மெட்டீரியல் காஸ்ட் எப்படி போகும் நம்ம சொல்ல முடியும். சைனாலேருந்து வாங்கிட்டு இருக்கோம் எல்லா காம்பனன்ட்ஸ் இல்லாமல், திடீர்னு சைனா நமக்கு சப்ளை பண்ண விட்டாங்க, இல்லை அங்கே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ரிஃப்ட் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் வொலட்டிலிட்டி வந்து ஷேர் ப்ரைஸ் அஸ் வெல் அஸ் இந்த பிஸ்னஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து காம்படிஷன் பெருசாக இருக்குது. இப்போ எல்லாருமே இவி வெஹிக்கிள் பக்கம் போகிறாங்க. இப்போ எத்தனால் 20% போடுறாங்க, எத்தனால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பெட்ரோல் ப்ரைஸை வந்து ஒரு 50 ரூபா 40 ரூபா கொண்டு வந்துட்டாங்கன்னா யாருமே இவி பக்கம் போக மாட்டாங்க. எப்போவுமே வந்து அந்த ஐசி இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் தான் பெஸ்ட் இவி கம்பேர் பண்ணும்போது. அது பிகாஸ் ஆஃப் தி பெட்ரோல் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு, எல்லா வண்டியுமே 2 வீலர் as well as 4 எல்லாமே வந்து அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல் வந்துச்சு, கார்பரேட்டர் கிடையாது, ப்ரைஸ் ஏறி போச்சு. அந்த ஒரே காரணத்தால் தான் இவி பக்கம் வர, இவி பிடிச்சி யாருமே வரல. ஸோ இதெல்லாம் மாறும்போது இந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ் அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மிண்டா கார்பரேஷன் அப்படிங்கிற ஸ்டாக்கை நான் பரிந்துரை பண்ணலை. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, இந்த சேனல் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசியிருந்தாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை கிடையாது, எல்லாமே எனக்கு தனிப்பட்ட பார்வை மட்டும்தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டாக் உங்கள் மார்க்கெட் வாட்ச் ஒன்றில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் சில வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு, சூப்பர் ஃபென்ஸ் பென்னி சத்தம் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆஃபர் ரேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் இப்போவே ஆரம்பிச்சிருக்கேன், நான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. அண்ட் சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அதை செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்ட்ராடேயில் அடிக்கடி நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இவி பற்றி அடிக்கடி நிறைய வழி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த இவி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அமேசான் as well as ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்களே, அந்த ஆஃபர் வந்து அட்ராக்டிவாக இருக்கா, இல்லை சும்மா அந்த ஆஃபருக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸை தான் இப்போ ரிப்பீட் இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் எதுவும் இவி வெஹிக்கிள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் அதை ப்ளஸ் மைனஸ் போடுங்க. அதை பார்த்து மற்றவங்களை வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.